எத்தனை முறை எடுத்து உரைத்தாலும் சிவபெருமானிடத்திலேயே வரத்தை பெற்றவர்கள் தீனாக அழியப் போகிறார்கள். பாவம், எத்தனையோ முறை எடுத்து உரைத்தேன், தூதுவனாக வந்தேன், சமாதானம் இவர்களுக்கு மிஞ்சாது. சந்திக்கிறேன் முருகனே. முருகா, என்ன நடந்தது? போகும் பொழுதே வேண்டாம் என்று உரைத்தேன். அடிபடிந்தானா இல்லை ஆணவத்திலே ஆடினானா? ஆணவத்திலே அவதரித்திருக்கும் அவனுக்கு நான் தூதுவனாக சென்றது வெட்க மரபானம். அப்படி என்றால் தூதுவனாக சென்றவன் மறத்தான். தேவர்களை சிறையில் மீட்பதற்காக அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? சமரத்து அழைத்திருக்கிறார். அப்படியா? அப்படி என்றால் இப்போ இதை புறப்பட வேண்டும். அவன் ஆணவத்தை அடிக்க வேண்டும். சமருக்கு சென்று அவனை கொன்று என் தந்தை சிவபெருமானிடத்திலே உரைக்க வேண்டும். புறப்படலாமா? கந்தா, கார்த்திகேயா, கடம்பா, சண்முகா, அந்த சூரரை சம்பாரம் செய்ய வேண்டும் என்றால் உனக்கு ரத சாரதியாக நான் அமர்கிறேன். ஆகட்டும். ரதத்தில் ஏறும் வீர மகேந்திராபுரி நாடு சென்று சூர சம்பாரம் பிடிப்போம். புறப்படு. என்ன காட்சியோடு தெரிகிறது? வீர மகேந்திராபுரி நாடு. நாடு தெரியவே இல்லையே, என்ன காரணம்? நாடு மறைத்திருக்கிறதா? ஆமா. அந்த நாடை மறைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய மலை தெரிகிறதே. உண்மைதான், பெரிய மலையானது தெரிகின்றது. அது என்ன மலை தெரியுமா? என்ன மலை அது? கவிஞ்ச மலை என்று சொல்லக்கூடிய கவிஞ்ச மலை. அந்த கவிஞ்ச மலையிலே இந்த சூரபத்மனின் தம்பியாக இளைய தம்பியாக வளரக்கூடிய தாரகன் என்று சொல்லக்கூடிய தாரகாசூரன் அண்ணன் உயிரை காப்பதற்காக நகரத்துக்கு முன்பாக அழகாக மலையிலே கோட்டை கட்டியிருக்கிறார். என்ன பார்த்த பார்த்தாயா? என்ன ஒரு அன்பு பார்த்தாயா? தம்பி இருந்தால்தான், அவன் இறந்தால்தான் தமையன் இறக்க வேண்டும் என்று மலையாக இருக்கின்றான். கிரவிஞ்சி மலையாக அந்த தாரகாசூரனை கொன்றால்தான் அந்த வீர மகேந்திரபுரி ஆனது தெரியும். இப்போது அந்த தாரகாசூரனை கொல்ல வேண்டும். இந்த தாரகாசூரன் அழித்த பிறகுதான் இந்த பூ உலகிலே முருகப்பெருமா இப்படி சக்தி மிக்க வேலை கொண்டிருக்கிறான் என்று இந்த தத்துவம் இந்த உலகம் பேசும். அப்படியாக தாய் கொடுத்த சக்தி வேலை வைத்து முதலாக உன் வேலைக்கு இரையாக போவது அந்த கவிஞ்சமலை வெற்றிவேல். பார்த்தாயா, தாரகாசுரன் இறந்து விட்டார். இப்போது வீர மகேந்திரபுரி பட்டணம் எவ்வளவு அழகாக தெரிகின்றது பார்த்தாயா? கடல் மத்தியிலே அழகான ஒரு தீவு, வீரத்தோடு அரசாட்சி செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு எத்தனை முறைதான் போதனை எடுத்துரைத்தோம், செவி சாய்க்கவில்லை. மீண்டும் நடப்பது சூர சம்பாரம். புறப்படு. இப்போதே புறப்படலாம். தாரகாசூரன் அவனை அந்த முருகன் கொண்டு விட்டாரப்பா. நம்மை விட்டு பிரிந்து விட்டான தாரகாசூரன். இனி தாமதித்தால் நமக்கு ஆபத்து வரும். ஆகினாலே புறப்படி. இப்பொழுது அந்த முருகனை கொண்டு விட்டு வர வேண்டும். அப்படியா? புறப்படுகிறது. இப்பொழுது சந்திக்கிற அந்த முருகனை. பார்த்தாயா, அழகான இந்த உருச்சத்தில போருக்கு வந்திருக்கிறோம். உண்மைதான். சூரரை சம்மாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த கடல் மத்தியிலே அழகான ஒப்படைகளை கொண்டு திரட்டி சூர சம்மாரம் செய்வதற்காக வந்திருக்கிறோம். இப்பொழுது பார்த்தாயா, சூரபத்மனின் தம்பியாக வழங்கக்கூடிய சிங்கம்கள் படையெடுத்து வருகின்றார். என்ன நடக்கிறது என்று என் எதிரி அமர்ந்து கொண்டிருக்கிற தூது பயலே. சிங்கமுகா சூரா,
சிறுமதி படைத்தவனே சிங்கத்தோடு வரிசித்து வந்திருக்கிறார். பார்த்தாயா, தமிழுக்கும் முதல்வராய் வழங்கக்கூடிய முதல் கடவுள் கொள்வதற்காகவே ஓட்டோட்டமாக வந்திருக்கிறார். இப்பொழுது நீ வந்தது தவிர என்னுடைய பாதம் பணிந்து விட்டு ஓடுகிறது. உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்கிறேன். உனது தாய் கொடுத்த சக்தி வேற எத்தனை யோசனைகளை அழித்திருக்கிறாய். ஆனா இந்த சிங்கமுகாசுரனை ஒண்ணு அழிக்கவே முடியாது. மோதிப்பா பார்த்துக் கொள்ளலாம். தாழ்ந்தான் தலை வணங்கினான் இந்த சரித்திரமே கிடையாது. என் பாதத்தில் விழுந்து நீ வணங்க முடியாதுடா. என்னை எதிர்க்க நீ வந்திருக்கிற வீரத்தோடு வந்திருக்கிறேனா? நீயா நானும் என்று பார்க்கலாம். சிங்கமுகா என்னடா ஒரு சிங்கமுகம் கொண்டு கர்ஜித்து வந்த சிங்கமுகாசுரனை என்னை எதிர்க்க வந்தார். இரண்டாவதாக தாய் கொடுத்த சக்தி வேலைக்கு இரையாகிவிட்டோம். நிச்சயமாக சரி, சூரபதுமன் யார் வருகிறார் என்று பார்க்கலாம். புறப்பட போகலாம். அந்தோ முருகன் கொன்றான். அந்தோ எனக்கு 1000 அறிவுரைகளை சொன்னாங்க. அண்ணா என் அறிவுரை கேட்கவில்லை. அண்ணா போதனையை முன் பார்த்து கேட்கும் போர்க்களத்திலே செல்பவன் நான் உயிரோடு மீளப் போவதும் இல்லை. நீ உயிரோடு இருந்து இந்த வீர மகேந்திராபுரி நாட்டை ஆளப் போவதும் இல்லை என்று எனக்கு சொல்லாமல் உன் விடியால் சொல்லிவிட்டு சென்றாய். என் தம்பி, உன்னை நம்பிதானே இருந்து மகன் சூரன் தம்பி சூரன் படித்தார். என் மகன் பாடுகோபன் படித்தார். நீயும் படித்து விட்டாயா தம்பி? தம்பி பெரும் தம்பி பெரும் துணையா உன்னை நம்பி இருந்தேனடா. தம்பி பெரும் துணையா தம்பி பெரும் துணையா உன்னை நம்பி இருந்தேனடா. தம்பி பெரும் துணையா தம்பி தம்பி என்னுடைய மகன் பாடுகோபன் படித்து விட்டார். உன்னை நம்பிதானே இருந்தேனே தம்பி. நம்பி என்னை கெடுத்தார். என்னை நரகத்தில் கைவிட்டார்.
நம்பி என்னை கெடுத்தாய் என்னை நட்டாற்றில் தவிக்க விட்டாய் நம்பி என்னை கெடுத்தாய் என்னுடைய மனைவி பதும கோவலை எத்தனையோ அறிவுரைகளை எடுத்து வரைத்தார். என்னுடைய மனைவியின் வார்த்தை கேட்கவில்லையே. பெற்ற மகன் அறிவுரை சொன்னார், உடன் பிறந்தவன் அறிவுரை சொன்னார். அறிவு என்பது காசு பணம் இல்லாமல் வரக்கூடியதாக எப்படி பாதித்தால் இந்த வீர மகேந்திராவுள் நாளே அழிந்து விட்டது. ஒரு வீட்டில பெண் பேசும் பொழுது அவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும், அலட்சியப்படுத்தக் கூடாது. என் மனைவியின் வார்த்தையை நான் அலட்சியப்படுத்தியதனால், பெற்றெடுத்த மகனுடைய வார்த்தையை நான் கேட்காமல் போனதினால், என் உடன் பிறந்த தம்பியின் வார்த்தையை நான் கேட்காமல் உதாசீனப்படுத்தியதனால் இன்று என் நாடு நகரம் அத்தனைமே சுடுகாடு மனமாக காட்சியளிக்கிறது. தாய் குமரா, கந்தா, கதிர்மணி வேளா, முருகா, கடப்பாவி, என்னை கொள்வதற்காகவா பிறவி எடுத்தாய்? ஜெய் சிவனி, நன்றி கட்ட பயணி, நீ ஒரு தெய்வமா? ஒரு பக்தனுக்கு வரம் கொடுத்து விட்டு அவனை கொள்வதற்காக உன் சக்தி இல்லாமல் வேற சக்தியால் நான் சாவக்கூடாது என்று வரம் பெற்றேன். அதனால் தான உன் நெற்றி கண்ணிலே இருந்த 6 தீப்பொறிகளை சர்வன புலிகள் விட்டிருக்கி அந்த 6 தீப்பொறிகள் 6 தாமர மலர் மீது அழகான குழந்தையாக பிறக்கிறேன். 6 கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தையை தாளாட்டை சக்தியால் ஒன்று சேர்த்து 6 முகம் 12 கரங்கள் ஓர் உடலாடி தாய் முருகா, மகன் மாண்டான், தம்பிகள் மாண்டனர், சேனங்கள் அத்தனை படித்து விட்டு பாசம் பாசம் அந்த பாசத்தின் காரணமாக என் கண்களின் நீர்த்துளிகள் ததும்பிவிட்டது. வீர பாகமில்லை, வருகிறேன். வீர மரணம் அடைத்தால் சரி, உன்னை எதிர்த்து என் தம்பி மகளை கொண்ட நீ, என் மகனை கொண்ட உன்னை நான் கொல்ல வேண்டும். என் தம்பிகளுக்கும் என் மகனுக்கும் நான் தற்பனை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். சூர மகவன் கோழை எல்லை வீரன் என்பதை போர்க்களத்தில் சந்திக்கிறேன். அயன்தான் சிங்கமுகா சூரன் இப்போது வந்திருக்கின்றோம். படைகளோடு வந்தான் சூரபத்மன். மாயைக்கு பிறந்தவன், மாயா தாளங்களை காட்டினான் சூரபத்மன். நம்மிடத்திலே சம செய்ய முடியாது, அனைத்தையும் இழந்தான். நாட்டை இழந்தான், மகனை இழந்தான், மணிமொழியை இழந்தான், நிராயுதவாணியாக நின்றான். உண்மைதான். அப்பொழுதும் அவனை கொல்லவில்லை. நல்லவனை திருத்த வேண்டும் என்பதற்காக இன்று வாழ் நாளை வா, நாளை வருகிறானா என்று பார்ப்போம்.